ஒரு கண்ணு தெரியாத தாத்தா தேங்காய்களை வித்துட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு சிறுவன் அங்க தேங்காய் வாங்கலான்னு வரான். அப்ப அவனும் அந்த கண்ணு தெரியாத தாத்தா கிட்ட, தாத்தா ஒரு தேங்காய் என்ன விலை அப்படின்னு கேட்கும் பொழுது அவரும் ஒரு தேங்காய் 20 ரூபாப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவனும் அந்த தாத்தா கிட்ட 20 ரூபாயை கொடுத்து ஒரு தேங்காயை வாங்கிக்கிட்டு அந்த தாத்தாவுக்கு கண்ணு தெரியாததை பயன்படுத்தி, தாத்தா நான் உங்க கையில 50 ரூபாய் கொடுத்தேன், மீதி காசை கொடுங்க அப்படின்னு பொய் சொல்லி கேக்குறான். ஓ அப்படியா, தாத்தாவுக்கு கண்ணு தெரியாதா, அதனாலதான் நீ எவ்வளவு கொடுத்தனே எனக்கு தெரியலப்பா, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அவருடைய காசு பெட்டியை எடுத்து அவன் முன்னாடி நீட்டி, தாத்தாவுக்கு கண்ணு தெரியாதா, அதனால நீயே மீதி காசை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவரு அப்படி சொல்றத கேட்ட அந்த சிறுவனும் கண் கலங்கி போய் நின்னு, இவரை நான் ஏமாத்தலான்னு தான் நினைச்சேன், ஆனா இவர் என் மேல நம்பிக்கை வச்சு காசு பெட்டியில இருந்தே காசை எடுத்துக்க சொல்றாரு அப்படின்னு குற்ற உணர்ச்சியோட ரொம்ப கண் கலங்கி போய் நின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த பையனும் அந்த காசு பெட்டியில இருந்து எந்த ஒரு காசும் எடுக்காமலேயே, தாத்தா நான் மீதி காசை எடுத்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, செக் கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு பெரிய தப்பான விஷயத்த செய்ய போயிருந்தேன், இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு நடந்து போறான். ஒருத்தர் நம்ம மேல காட்டுற அன்பாலையும் நம்பிக்கையாலையும் கூட ஒருத்தரை தப்பான வழிக்கு போக விடாம ஆக்கலான்றத நான் இந்த தாத்தா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்.